சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பச்சை சுண்டைக்காய் தொக்கு, அதாவது கிரேவி. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்திலையும் பிரட்டி சாப்பிடலாம். வச்சு சாப்பிட இந்த தொக்கு உகந்ததாக இருக்கும். பச்சை சுண்டைக்காய் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. பசியை தூண்டும், செரிமானத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லை, நீரிழிவு நோய்க்கு பச்சை சுண்டைக்காய் அதிமருந்தாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஷார்ட்டில் ஒன்று போட்டிருக்கேன். தயிரில் பச்சை சுண்டைக்காய் ஒரு 10 சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதில் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, இஞ்சி, புதினா இலை, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி நீர் மோராக அப்படியே குடிக்கணும். தினைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த பச்சை சுண்டைக்காய் மோர் வந்து குடிச்சிங்கன்னா நீரிழிவு நோய் வந்து நல்லாவே கட்டுப்படுத்தும். அதனால் பச்சை சுண்டைக்காய் உடல் ஆரோக்கியத்திற்கு, நோய் எதிர்க்கிற சக்திக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. அதை வந்து இந்த மாதிரி தொக்கா செஞ்சு நீங்கள் வாரத்துக்கு 2 முறை 3 முறை பயன்படுத்திக்கலாம். இந்த தொக்கு வந்து எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும். நான் 200 கிராம் பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 10 சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூனு. அடுத்து வந்து கிளிமூக்கு மாங்காய் துண்டுகள் வந்து ஒரு 3, கொஞ்சம் போல் புளி எடுத்துக்கோங்க. சீரகம், பெருஞ்சீரகம் கிடையாது, இது வந்து ரசத்துக்கு போடுற சீரகம், அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4-5 துண்டுகள் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லை. பூண்டு வந்து ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு எல்லாத்தையும், புளி நான் கொஞ்சம் போல் எலுமிச்சம் அளவு புளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. புளி வந்து கரைச்சி நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம் அளவு புளியில் கொட்டை அந்த நாரெல்லாம் எடுத்து அப்படியே போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நான் வந்து புளி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பச்சை சுண்டைக்காய், பூண்டு, அதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு வானலில் வச்சுட்டு 1/2 குழி கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க. 1 குழி கரண்டி நல்லெண்ணெய் கூட நீங்கள் விடலாம். இப்போ வந்து எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளித்தம் செய்யலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா தாளித்தம் ஆனதும் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் கம கமன்னு மணமாக இருக்கும். நம்ம செய்கிற எல்லா பொருள்லையும் தாளிப்பு வந்து நல்லா தாளிச்சிருக்கணும். இப்போ நான் அரைச்ச விழுதை அதில் சேர்த்துட்றேங்க. இந்த விழுது வந்து சுருள சுருள நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அந்த விழுது வந்து தெரித்து வெளியே வரும். ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டேன். இது கொஞ்சம் கூடுதலாக உப்பு தேவைப்படாத மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மாங்காயில் புளிப்பு இருக்காது. கிளிமூக்கு மாங்காயில் எடுத்து வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். ஒரு வித மணமும் தரும். இந்த சுண்டைக்காய் கிரேவி வந்து மறுநாள் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்றேங்க. நாட்டு சர்க்கரை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய சுண்டைக்காய் போடும்போது கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு வித சுவைக்காக அந்த நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன்றதை நீங்கள் 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டாங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு கலர் பார்த்திங்களா சூப்பராக வந்துருக்கு. இப்போ வந்து நல்லா சுருள சுருள கலந்துகிட்டே இருக்கிறேன். நான் கலந்துக்கிட்டே இருந்தால் தண்ணி வந்து வெளியே விழாது. நம்ம கலக்கலைன்னா தட்டு போட்டு மூடிட்டு அப்பப்போ வந்து கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்குது. கடைசியாக நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துட்டா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அருமையாக சூப்பராக உடல் ஆரோக்கியம் தரும் சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம கிரேவியை கீழே இருக்கு ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து